ஸோ வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருப்பீங்க? ஸோ இன்னைக்கு நான் வந்து மைண்ட் கிராஃப்டில் பார்ட் 2 தான் ப்ளே பண்ண போகிறோம். போன வீடியோவில் நான் வந்து ஒரு ஸ்னோ பயமில் மாட்டிக்கிட்டு இருந்தேன். நானும் வந்து போகிறேன் அந்த ஸ்னோ பயம் முடிகிற மாதிரியே தெரில. ஸோ அதனால் நான் வந்து புது வேர்ல்டு க்ரியேட் பண்ணி புதுசாக ஆரம்பிக்க போகிறேன். என்னன்னா இது வந்து புது வேர்ல்டாக இருந்தாலும் இந்த வேர்ல்டு ஆல்ரெடி நான் வந்து நிறைய ப்ராக்ரஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ப்ராக்ரஸை நான் பார்த்துருவோம். ஸோ இன்ட்ரோக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் கேமுக்குள்ளே போயிடும். ஓகே, நான் இப்போ என்ன பண்ணிக்கிட்டேன்னா ஒரு போட் ஆக்சுவலி கிராஃப்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நான் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐலாண்டு. ஸோ நானுமே சுற்றி தேடி பார்த்தேன், எல்லாமே வந்து ஐலாண்டாக தான் இருக்குது. ஸோ மேபி என்ன கேட்டால் இதுக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு பெரிய லேண்ட் ஒன்று இருக்கும். ஸோ நான் அந்த லேண்டுக்குள்ளே போகிறேன். போட்டை கிராஃப்ட் பண்ணியாச்சு. ஓகே, இந்த லாக்ஸே எடுத்துடலாம். ஏன்னா ஆக்சுவலி இந்த வுட்டை மைண்ட் பண்ணுறதுன்னா ரொம்ப காண்டாகுதுங்க. ஸோ அதான் பிரச்சனை எனக்கு. ஸோ அதே மாதிரி தான் இந்த கேம் பிளேயில் நான் முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நான் வந்து ஒரு அயன் ஃபார்ம் பில்ட் பண்ணலான்னு இருக்கேன். ரொம்ப பெருசுலாம் கிடையாது. ஒரு சிம்பிளான ஒரு அயன் ஃபார்ம் ஏதாவது ஒரு வில்லேஜ் பக்கத்தில் கட்டிடலான்னு பார்க்குறேன். இப்போ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஓகே, ஆக்சுவலாக ஒரு மஷ்ரூம் ஒன்று இருந்துச்சு, அதை தூக்கி போட்டு கிராஃப்டிங் டேபிள் எடுத்துட்டேன். ஓகே, போட்டை போட்டுட்டு ஓகே பெட்டு ஓகே போட்டை போட்டுட்டு நான் இப்போ கிளம்ப வேண்டியதுதான். ஏதாவது ஒரு நல்ல வில்லேஜாக இருந்துச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும். ஓகே பிக். ஓகே, இதில் ஆக்சுவலி நான் வந்து கண்ட்ரோல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிருந்துருப்பேன். கண்ட்ரோல் ஆக்சுவலி மாற்றிட்டேன். போட்டோடைய கண்ட்ரோல் கொஞ்சம் ஏடாகூடமாக தான் இருக்குது. ஸோ நான் எப்படியாவது ஸோ ஓகே மகளே, நானும் போய்கிட்டே தான் இருக்கேன். போய்கிட்டே இருக்கேன். இது ஆக்சுவலி நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் மோஷன் பண்ணிடுறேன், இல்லைன்னா வாங்கினா உங்களுக்கு போர் அடிக்கும். இந்த ஆக்சுவலி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா நான் போகிற வழியில் அந்த ஓஷன் ஆஃப் மாலிமெண்ட் அது ஆக்சுவலி இருக்கும்னு நினைச்சேன். ஓஷனும் இல்லை, மாலிமெண்ட்டும் இல்லை, முழுக்க ஓஷன் தான் இருக்குது. ஸோ அப்படியே போய்கிட்டே இருந்தேன். ஸோ அப்படின்னா ஆக்சுவலி திடீர்னு ஆக்சுவலி பகல் ஆகிடுச்சு. ஸோ பகலில் தான் அவங்க டெரைன் ஓகே இங்கே போய்கிட்டே இருக்கேங்க. ஓகே ஆக்சுவலி விடினாதாங்க நல்லது. இதே நைட்டில் போனேன்னு நான் செஞ்சு விட்டுருவாங்க. ஆக்சுவலி இது கூட நல்லா இருக்குல்ல. ஆக்சுவலி நான் என்ன நினைச்சேன்னா ஏதோ ஒரு மைண்ட் கிராஃப்ட் வெர்ஷன் ஆக்சுவலி முழுக்க இந்த மாதிரி சீயை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதாவது கடல். ஸோ அந்த கடலில் இருக்க சின்ன தீவுகள் நீங்கள் வந்து வாழ்கிற மாதிரி இருக்கும். அதாவது உங்களுக்கு கடலில் நடக்கிற ஒரு கேமாக தான் இருக்கும். அது கரெக்டாக தெரியல. மைண்ட் கிராஃப்ட் 1.18 கரெக்டாக தெரியல எனக்கு. அது உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நான் அப்படியே போகணும். ஓகே, ஓஷன் ஆஃப் மாலிமெண்ட் கீழே தான் இருக்குது. ஸோ நான் அதை பார்த்துட்டேன், ஓஷன் ஆஃப் மாலிமெண்ட்டு. ஸோ மேபி இன்னைக்கு தான் அடுத்த வீடியோ நான் ஆக்சுவலாக அதுக்குள்ளே போவேன்னு தான் தோணுது. ஏன்னா ஓஷன் ஆஃப் மாலிமெண்ட் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆக்சுவலி இங்கே இருட்டுருச்சு. ஸோ நான் முடிஞ்சால் படுத்து தூங்குறதுக்கு நான் பார்த்தேன். ரொம்ப டார்க்காக இருக்குங்க. நான் ஒரு நல்ல பிளேஸை பார்த்து தூங்கிடுறேன். ஏன்னா இப்போ போய் மாப்ஸ் கேட்டாலும் அடி வாங்கிக்கிட்டு இருக்க முடியாது. வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும், அது கண்டிக்கிறாரு. ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஃபீவர், கொஞ்சம் தொண்டை அப்படி ஒரு மாதிரி மாறிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி தான் நிறைய பேர் இந்த மைண்ட் கிராஃப்ட் கேம் பற்றி தெரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். மைண்ட் கிராஃப்ட் ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்க்கணும்னா தயவு செஞ்சு பார்த்துட்டு வந்துருங்க. ஏன்னா அங்கேயே ஆக்சுவலி நிறைய பிரச்சனை இருந்துச்சு. ஓகே, இந்த போட் எடுத்து அடி 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 அப்பா கிடைச்சிச்சு. போட்டு ரொம்ப முக்கியம். ஏன்னா போட்டு எங்கேயும் போக முடியாது. எங்கேயாவது பெட்டு போட முடியும்னு நான் பார்க்குறேன். ஓகே, நான் அப்படியே போகிறேன். மாப்ஸ் எதுவுமே இது வரைக்கும் ஸ்பான் ஆகலை. ஓகே, வாய வச்சேன்டா. நினைச்சேன் மாப்ஸ் எதுவுமே ஸ்பான் ஆகலைன்னு நினைச்சா அந்த இடத்துல ஒரு ஸ்கெலிட்டன் நின்று கொடுத்தான். ஓகே, எரியிறாங்க. ஓகே, அவங்க எரிஞ்சுட்டு அம்மா டி ஓகே, நல்லதாக நான் வந்து ரீஸ்பான் செட் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம செட்டாலுமே இந்த இடத்துக்கு தான் வருவோம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கெலிட்டன் வந்து ஜாம்பி அடித்தப்போ ஜாம்பி வந்து குறிப்பாக ஸ்கெலிட்டன் அடிச்சிடுச்சு. ஓகே, வன்மம். ஓகே, போன் இருக்குது, போன் எடுத்துக்கிறேன். ஆரோவையும் எடுத்துக்கிறேன். ஆரோ நம்மளுக்கு யூஸ் ஆகாது, பட் போன் நம்மளுக்கு யூஸ் ஆகும். போன் மீல் செய்யலாம். ஓகே, அதே மாதிரி தான் இந்த பிங்க் வுட் எங்கே எடுத்தேன்னா ஒரு இடம் ஒன்று இருந்துச்சுங்க, எனக்கு கட்ட தெரியல. அதே மாதிரி ஒரு இடத்துக்குள்ளே போகும்போது எனக்கு வந்து செஸ்ட் ஒன்று கிடைச்சிது. ஸோ அந்த செஸ்ட்டில் எனக்கு இந்த மாதிரி ஒரு மேப் கிடைச்சது. இதுனா ட்ரெஷர் மேப் தான்.
இப்போதைக்கு நான் அதை வந்து எடுக்க போகிறது கிடையாது. மேபி அடுத்த வீடியோவில் அயன் ஃபார்ம் கட்டினதுக்கப்புறம் நான் இந்த ட்ரெஷரை ஹண்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். நீங்களே சொல்லுங்கள், இந்த ட்ரெஷர் ஒர்த்தா இல்லையான்னு சொல்லிட்டு. ஓகே மக்களே, நான் வந்துட்டேன். இப்போ என்னன்னா என்கிட்ட ஒரு போட் இருக்குது. ஸோ அந்த போட்டை போட்டுட்டு இப்போ அப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியதுதான். ஸோ அதே மாதிரி தான் இந்த வீடியோ எப்படி சொல்கிறது, ஒரு பெரிய பிரச்சனை எனக்கு வந்து நடந்துருச்சு. அது என்னன்னா, என்னுடைய ஜிமெயில் ஐடி வந்து காணாமல் போயிடுச்சு. ஸோ அதனால் புது ஜிமெயில் ஒன்று க்ரியேட் பண்ணி இந்த வீடியோஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ என்னுடைய பழைய சேனல் ஒன்று இருந்துச்சு, கேமர் ஃபாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதை வந்து ஷார்க்குன்னு மாற்றி திரும்பவும் நான் வந்து சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு வேறு வழி தெரில. அந்த பாஸ்வேர்டு எனக்கு வந்து மறந்துச்சு. பாஸ்வேர்டு இல்லை, அது என்னோட ஜிமெயில் ஐடி கூட கிடையாது, எங்கள் அப்பாவுடைய. ஸோ அதை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பட் ஆனால் அதுவுமே அவருக்குமே ஞாபகம் இல்லை இந்த மாதிரி பாஸ்வேர்ட் போட்டாங்கன்னு. ஸோ இப்போதைக்கு நான் அப்படியே போய்கிட்டு இருக்கேன் இந்த ஓஷன் சைடில். எனக்கு எதுவுமே ஐடியாவும் இல்லை வேறு என்ன பண்ணுறதுன்னு. பட் பரவாயில்ல, திரும்ப முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அது வரைக்கும் சந்தோஷம். முதல்ல ஒருவேளை நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்து அப்போ மட்டும் வீடியோ ஜிமெயில் ஐடி போச்சுன்னா அவ்வளோதான் காண்டாகி இருக்கேன். நான் ஜஸ்ட் மிஷத்தில் தப்பிச்சிருக்கேன். நான் அப்படியே போய்கிட்டே இருக்கேன். எங்கேயாவது ஒரு ஓகே, அந்த இடத்துல பபிள்ஸ் இருக்குது. ஓகே, நான் அப்படியே போகிறேங்க. ஆக்சுவலி நான் வந்து ஷேடர் போடலான்னு நினைக்கிறேன். ஷேடர் போட்டால் நல்லா இருக்குமா? இன்னும் ஷேடர் போடலாம்னு சொல்லுங்கள். இந்த மொபைல் வெர்ஷனில் ஆக்சுவலி ஒரு சில பேர்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஷேடர் இருக்குன்னு. ஸோ மேபி அந்த ஷேடர் இருந்தால் நானும் எடுத்து போட்டுக்கிறேன். அது வந்து உண்மையாகவே நல்லாயிருக்கும் ஷேடர். ஓகே, அப்படியே இந்த இடத்துக்கு வந்துட்டு இது பக்கத்து ஏதோ குகை மாதிரி இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் அந்த டெசர்ட் வைப்லேயும் இருக்குது. நான் டெசர்ட்டுக்கு வந்துட்டேன்னா அப்படி வந்தால் நல்லது. ஏன்னா டெசர்ட் டெம்பர்லாம் நம்மளால எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஆனால் இது பக்கத்து எனக்கு டெசர்ட் மாதிரி தெரியல, ஏதோ ஐலாண்ட் மாதிரி இருக்குங்க. இல்லை, இது டெசர்ட் கிடையாது. இது வந்து ஒரு சின்ன ஐலாண்டு, ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா சாண்டு. அவ்வளோதான் இந்த இடத்துல. ஓகே, இப்போ நான் அது வந்து உடச்சிட்டேன். உடச்சி அடி. நாங்கள் எவ்வளோ டைம் ஆகுது? ஓகே, எடுத்தாச்சு. ஐயோ, இன்வென்ட்ரி ஃபுல்லாக இருக்கும் போலக்கு. ஓகே, ஏதோ ஒன்று தூக்கி போட்டேன். ஓகே, அப்படியே போகிறேன். இந்த வழி போகிற மாதிரி போய்க்கிறேன். ஓகே, இது ஆக்சுவலி ஒரு சின்ன ஒரு இடம் தான். ஐ மீன் டெசர்ட்டுன்னு சொல்கிறத விட இது வந்து ஒரு சாண்டால நிறைஞ்ச ஒரு ஐலாண்ட் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. வேற எதுவுமே எனக்கு வந்து ஐடியாவே இல்லை இப்போ என்ன பண்ணுறது. ஓகே, இந்த இடத்துல எனக்கு டெசர்ட் டெம்பிள் கிடைச்சதோ இல்லையா, ஆனால் எனக்கு வந்து வேற ஒன்று கிடைச்சது. பார்க்குறதுக்கு ஏதோ ஷிப்பு மாதிரி இருக்குங்க. இல்லை, ஷிப்பு கூட கிடையாது. இது ஏதோ எப்படி சொல்கிறது, ஒரு ஷெல்டர் மாதிரி இருந்துச்சு. சரி, ஷெல்டருக்குள்ளே போய் பார்த்தா இங்கே ஒரு செஸ்ட் இருந்துச்சு. சரி, ஓப்பன் பண்ணுவேன். முதல்ல என்கிட்ட வாட்டி எனக்கு வந்து ஒரு டைமண்ட் ஒன்று கிடைச்சிருக்கு. டைமண்ட் ஒன்றும் கோல்டு இங்கட்டு, அதே மாதிரி ஒரு சில அயன் இங்கட்ஸ், அவ்வளோ விஷயங்கள் கிடைச்சிருக்கு. ஸோ நல்லது தான். நம்மளுக்கு ஆக்சுவலி நிறைய ரிசோர்ஸஸ் தேவைப்படுது. இப்போ பார்க்கலாம் என்ன நடக்குது. அதே மாதிரி தான் முடிஞ்ச வரைக்கும் வில்லேஜை கண்டுபிடிச்சி ஒரு அயன் ஃபார்ம் செய்யணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அயன் வந்து ரொம்ப நம்மக்கிட்ட கம்மியாக தான் இருக்குது. இந்த வேர்ல்டு சர்வை பண்ண முடியுற ஒரே ஒரு வழி நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது தான். ஸோ அயன் ஃபார்ம் கட்டிக்கிட்டேன்னா அன்லிமிட்டடாக எனக்கு வந்து அயன் கிடைக்கும். ஸோ அதை வச்சு சண்டை போடலாம், பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஓகே, நான் இப்போ வெளியே போனேன். எப்படா வெளியே போகுது? ஓகே, இந்த பிளாக் உடைக்கணும் போல இருக்கு. ஓகே, நான் அப்படி இந்த இடத்துக்கு வந்துட்டேன். இந்த இடத்துல வந்து பார்த்தா எனக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு அது இதுக்கு பேர் ஏதோ சொல்லுவாங்கன்னா நெதர் போர்ட்டலாம். நம்ம நெதர் போர்ட்டல் ஒன்று கிடைச்சிது. சரி, நம்ம நெதர் போர்ட்டல் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் அப்படியே போயிட்டு இருந்தேன். ஏன்னா நான் ஆல்ரெடி அதை எல்லா பொருட்களையும் நான் ஆக்சுவலி லூட் அடிச்சிட்டேன். ஸோ இதுக்கு மேலே அங்கே எதுவுமே இல்லை எனக்கு எடுக்கிறதுக்கு. ஓகேவா? ஸோ அப்படியே போனேன் போகிறப்போக்கெல்லாம் அப்படியே போயிட்டே இருக்கேன். ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டே இருந்தேன். போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதோ வந்து இன்னொரு ஐலாண்ட் ஒன்று கிடைச்சது. ஓகேவா? அங்கே போய் பார்த்தா அங்கே இது சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. எப்படி சொல்கிறது, புது அப்டேட்டில் நிறைய விஷயங்கள் சேர்த்துருந்தாங்க. ஸோ அதில் ஒன்று தான் இந்த டால்ஃபின்ஸ். என் பின்னாடி ஏதோ கிச்சு கிச்சு சவுண்ட் கேட்குது. என்னன்னா திரும்பி பார்த்தா டால்ஃபின்ஸ் வந்துக்கிட்டு.
ஓகே, இந்த பபிள்ஸ் போய்கிட்டு இருக்கு. இந்த பபிள்ஸ் என்னங்கன்னு தான் எனக்கு வந்து உண்மையா புரியலைங்க. அந்த பபிள்ஸ் என்னன்னு. ஓகே, அங்க ட்ரேடர் இருந்தானே என்ன? ஓகே, இங்க பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேடர் இருக்கான். இவன் எதுக்காக இங்க வந்தான்? டேய், இங்க யாருமே இல்லடா ட்ரேடரு. ஓகே, இவன்கிட்ட ஆக்சுவலி நம்ம ஸ்பைடர் அடிச்சா கிடைக்கிறது கொடுத்தா இவன் வந்து நமக்கு எமரால்டு கொடுக்குறாங்க. ஏண்டா, எமரால்டுக்கும் ஐஸ் பிளாக்குக்கும் நான் எதுக்காகடா உனக்கு எமரால்டு கொடுக்குறேன்? நான் இதுக்கு முன்னாடி இந்த வழி எவ்வளோ ஐஸ் பிளாக் இருந்துச்சுன்னு தெரியுமாடா உனக்கு? காரமா முடிச்சாரு. ஆமா, ட்ரேடர் பெட்ல படுப்பானா என்ன? வச்சு வரும் ஏங்க, காரி துப்புதுங்க அது. ஐயோ, காரி துப்புதுங்க. துப்புற நீ. அம்மா. ஓகே, ஒன்னுத்துக்கும் அடிச்சாச்சுங்க. ஐயோ, இந்த கண்ட்ரோல் சார் இடம் கூடமா இருக்கு. சாவடா, வெறும் கையில வருது. அடிச்சு சாவடிச்சுடா அவனையும். துப்பியன்னா சாவணும் வேண்டியது நேரம். ஓகே, ஐயோ, அடிக்கிறானே. ஓகே, அவன் லீடு. ஓகே, நம்மகிட்ட ஒரு லீடு இருக்கு. ஸோ இந்த லீடை வச்சு ஆடு மாடு அந்த விஷயத்த நம்மளால எடுத்துகிட்டு போக முடியும். எங்கேயும் ஒரு லீடர் இருக்கு. ஸோ நான் அதையும் எடுத்துக்கிறேன். பெட்ல போய் படுத்த நமக்கு. ஓகே, அவன்கிட்ட ஒரு ரேரான ஐட்டம் இருக்கு. ஸோ அதை நான் எப்படி எடுக்கணும்னு எனக்கு தெரியும். ஸோ நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, விடியட்டும். ஓகே, விடிஞ்சிருச்சு. இப்போ விடியற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஓகேவா? இப்போ விடிஞ்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ணேன்னா அவனை போய் அடிக்க போறேன். ஏன்னா அவன் இப்போதைக்கு நம்மளுக்கு கரெக்டாக ஓஷன் பக்கத்துலேயே தான் இருக்கான். ஸோ அவனை அடித்தோன்னா அவன் வந்து பற்றிக்கிட்டு கொஞ்சம் அவனோட ஹெல்த் ஆக்சுவலி டிக்ரீஸ் ஆகும். நம்ம முடிஞ்ச வரைக்கும் அவனை பக்கத்தில் போய் அடிக்க ட்ரை பண்ணுறேன். நான் ரொம்ப டீப்பாகவும் போயிடக்கூடாது, ரொம்ப வெளியும் இருந்துடக்கூடாது. ஓகே, ஸோ முடிஞ்ச வரைக்கும் பேலன்ஸ்டாக அவனை வந்து அடிக்க ட்ரை பண்ணுறேன். ஓகே, அவனாவே வராங்க. இல்லை, எனக்கு புரியல. பொதுவாக இவனுங்கெல்லாம் நம்மளை போட்டு அடிப்பானுங்க. இருங்க, கரெக்டாக அடிச்சு அவனை மேலே தள்ளி விட்டா வேலை முடிஞ்சுது. அவ்வளோதான். போடாங்கிட்டு போடா. சாணே. ஐயோ, டேய். ஆனா இவன் அடிக்க மாட்டேங்கிறான். அதுதான் ஒரு நல்ல ஜாம்பியா இருப்பானோ? இல்ல, எனக்கு புரியல. நல்ல ஜாம்பியா? அவன் போறாங்க. டீ போயிடாதடா, எனக்கு அது வேணும்டா. ஓகே, இதுதாங்க நான் சொன்ன அந்த ரேரஸ்ட் ஐட்டம். இது வந்து ரேரஸ்ட் ஐட்டம்னு சொல்றாங்க. ஆனா இதை வச்சு என்ன பண்றதுன்னு சுத்தமா என்கிட்ட ஐடியா இல்லை இப்போ. ஓகே, இங்க ட்ரெயில் இருக்கான். ஸோ அவனை ஆக்சுவலி ஓகே, நம்மகிட்ட ட்ரேட் எதுவுமே இல்லை. நம்ம விட்டுறலாம் இவனை. வேற வழி இல்லை ஆட்டா எனக்கு. ஓகே மக்களே, அந்த சின்ன ஐலாண்ட்ல இருந்து நான் அப்படியே போறேன். எங்க போறேன்னு எனக்கே தெரியாது. ஏதாவது ஒரு நல்ல ஒரு வில்லேஜ்க்கு பக்கத்துல நான் முடிஞ்ச வரைக்கும் ஒரு வீடு ஆக்சுவலி மேக் பண்ணுவேன். ஏன் வில்லேஜ் பக்கத்துக்கு போறேன்னா, நம்மளால நிறைய விஷயத்த வந்து அப்பதான் வில்லேஜஸ் வச்சு ரெடி பண்ண முடியும். லைக் ப்ரீடிங் ஹால் முதல்ல ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா ட்ரேடிங் ஹால். அதுக்கு முன்னாடி நான் வந்து அயன் ஃபார்மை ரெடி பண்ணலான்னு இருக்கேன். ஸோ பார்க்கலாம் அயன் ஃபார்ம் எப்போ ரெடி ஆகும்னு சொல்லிட்டு. ஓகே, இங்கே போனால் மட்டும் அப்படியே போட் அப்படியே ஆடுது. ஆனால் செம்மையா இருக்குங்க. அதான் இன்னொரு வாட்டி போய் பார்க்கலாமா என்ன நடக்குதுன்னு ஆசையா இருக்கு. ஓகே, டால்ஃபின்ஸும் நம்ம கூடயே தாங்க வருதுங்க. டால்ஃபின்ஸு ஏன் அதுங்க நம்ம கூட வருது என்னன்னு தெரியல. ஓகே, அப்படியே போனோம். என்ன நடக்குதுன்னு பார்க்கணுங்க. போட் அப்படியே தள்ளாடுது. ஓகே, என்ன கேட்டா இது வந்து ஒரு பபிள் எஃபெக்ட் தான் கொண்டு வந்தானே. ஷேக்கிங் எஃபெக்ட் தான். ஐயோ, டேய் 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 டேய். ஐயோ, வெளியே எங்க போட்ட அப்படியே இழுத்துக்கிட்டு போயிடுச்சுங்க. ஐயோ, காந்தி வேற வருது. மேல போ. ஐயோ, எங்க இந்த இடத்துல எதுவுமே அந்த எப்படி சொல்றது, ஒரு ஃப்ளோர் கூட இல்லை. ஒரு எப்படி சொல்றது, இப்ப நான் எங்கன்னு போய் எப்படி நான் போய் அந்த போட்டை எடுக்கிறது? பேசாம உடச்சி எடுக்க முடியுமா? இந்த இடத்துல வேற எதுவும் லேண்டு கூட கிடையாது ஒரு போட்டை ரெடி பண்றதுக்கு. என்கிட்ட பிளாங்க் இருக்கு, கொஞ்சம் பிளாங்க்ஸ் இருக்கு. ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. போட்டை ரெடி பண்ணிட்டு எடுத்துட்டு போனா. இப்ப அதுவுமே இல்லாம எப்படிங்க? ஐயோ, நம்மளுக்குன்னு வந்து சேருதுங்க பாரு. நானும் ஏதோ எல்லாத்தையும் தெரிஞ்ச பருப்பு மாதிரி அதுக்குள்ள போய், ஆனா அது போனா நம்மளையும் இழுக்கும். போட்டை இழுக்காதுன்னு நம்பி போனேன். நாசமா போயிட்டேன்.
ஓகே. நான் திரும்ப அதுக்குள்ளேயே நான் இப்போ போறேன். அந்த பபிள்ஸ் நம்மள அப்படியே புடிச்சு எடுக்கும். ஓகே. கிட்ட போனேன். இங்கதாங்க பிரச்சனையா இருக்கு. நம்மள அப்படியே புடிச்சு அப்படியே இழுத்துரும் கீழ. ஓகே. இது இப்படி கீழ இழுத்த உடனே நம்ம போய் போட்டை அடிச்சு புடிங்க வேண்டியதுதான். ஐயோமா. ஓகே. ஆக்சுவலி ஆக்சிஜன் நம்மளுக்கு கண்டினியூஸா இருக்குங்க. ஆக்சுவலி இந்த பபிள்குள்ள போனா ஆக்சிஜன் கண்டினியூஸா இருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் நான் அப்படியே அதுக்கு பக்கத்துல போய்க்கிட்டு நான் அப்படியே அதை வந்து உடைக்கிறேன். நம்மகிட்ட வேற ஐயோ போடா போடா அப்பா வா அந்த பபிள்ஸ் ஐயோ திரும்ப போயிட்டு இந்த பபிள்ஸ் அந்த ஒரு மனுஷனுக்கு ஒரு வாட்டி சோதனை வரலாம். ஆனா இப்படி இல்லாமடா சோதனை வரும். வர இப்ப குழி ஆட்டங்க இப்ப குழிக்குள்ள வேற விழுந்துக்கிட்டு. ஓகே மக்களே, இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் நான் வந்து ஒரு வில்லேஜ் எப்படியாவது கிடைச்சிச்சு அப்படின்னா நான் போய் அங்க போய் வீடியோ போடுறேன். ஓகேவா? பாய் பாய் டாடா see you. ஓகே. இன்ட்ரோ. ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ். குட் பை. ஹேவ் a nice day.